பிரேஸ் தல்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, விரைவில் உன் காரியம் நடக்க இந்த ஒரு ஜெபம் போதும். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்க லைஃப்லேயும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சில டைம் நமக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் வருது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, விரைவில் உன் காரியங்கள் நடக்க போகிறது. இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, நம்ம வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம நடக்கிற பாதைகள், நம்ம நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடம் ஒப்புவித்து அவருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், ஆண்டவர் என் காரியத்தில் ஒரு வெற்றியை தருவார், நான் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மீது வைக்கும்போது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவார். எத்தனையோ நாட்கள் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்து சோர்ந்து போன வேளையில், கலங்கி நின்ன வேளையில் அவருடைய கிருபை நம்மளை தாங்கியது, அவருடைய இரக்கம் நம்மளை தாங்கினது. ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையை நம்ம உணர்ந்தோம். சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு உகந்ததாக நடக்கிறதில்ல. இதனால் சில சோர்வுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுவதுண்டு. இப்படி எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்காமல் போக அந்த கிரியை கொண்டு வர்றது யார் அப்படின்னா பிசாசு. இந்த பிசாசு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா தடங்களையும் ஏற்படுத்தி ஆண்டவரை விட்டு வழி விலக செய்யணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடுவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு முழு இடத்தையும் நம்ம வழியையும் ஒப்புவித்து அவங்க மேலே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாகவே நடைபெறும். இப்போ சங்கீதக்காரனான தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ச்சல் தொழிலை செய்த ஒரு பையன் சின்ன வயசில். அப்போது இந்த சங்கீதக்காரனான தாவீது கோலியாத்தை முறியடித்தான். மேய்ச்சல் தொழிலை செய்த அந்த தாவீதுக்கு கோலியாத்தை முறியடிக்கிற பலன் எங்கே பலம் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமாக வந்தது. என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, கண்டிப்பாக நான் இந்த கோலியாத்தை முறியடிக்கிறது பெரிய காரியமே இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அந்த நம்பிக்கை நிமித்தமாக இந்த கோலியாத் என்ன பண்ணுனா அப்படின்னா, ஆண்டவர் என்ன தந்த அந்த தைரியத்தோட
எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்காமல் சாதாரண ஒரு கூழாங்கற்களும் கவுனையும் கொண்டு இந்த கோலியாத்தை முறியடிக்கிறான். அப்போ இது எதனால் அப்படின்னா ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலம் வந்த தைரியம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசம் வைக்கும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை மேலோங்குது. ஏன்னா நம்ம ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை. இதை கொலைக்கிறதுக்காக சில டைம் இந்த பிசாசு ஏதாவது ஒரு தந்திரத்தை பண்ணி சோர்வடைய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இப்படி சோர்வடைய வைக்க பிசாசு ட்ரை பண்ணும்போது நம்ம அவனுக்கு இடம் கொடுக்காமல் விழித்திருந்து ஜெபிக்கும்போது அந்த பிசாசு நம்ம வாழ்க்கையில் கிரியை பண்ண முடியவே முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது பிசாசு நம்ம வாழ்க்கைக்குள்ள என்றாக முடியவே முடியாது. ஒரு இருள் இருக்குது, பிசாசானவன் அந்தகார இருள். அந்த இருளுக்குள்ள ஒரு ஒளி வரும்போது அந்த இருள் ஃபுல்லாக நீங்கி அங்கே வெளிச்சம் ஏற்படுதில்ல. அதே போலத்தான் பிசாசு கொண்டு வந்திருக்கிற அந்த தந்திரமான செயலில் மாட்டி வாழ்க்கையே இருளடைஞ்ச நிலைமையில் இருந்துட்டு இருக்கா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக ஆண்டவர் வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இருளான காரியங்கள் மாறி உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்ததின் நிமித்தமாக அந்த வாழ்க்கை ஒளி நிறைந்த வாழ்க்கையாக மாறும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பலம் வரும். அந்த பலத்தினால எல்லாத்தையும் நமக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் முறியடிக்க முடியும். அதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை, ஒரு நல்ல ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, அவங்க வாழ்க்கையில் போராட்டத்தின் மத்தியிலையும் நிந்தனையின் மத்தியிலையும் வேதனையின் மத்தியிலையும் அப்பா இருந்து கண்ணீர் வடிக்கிறத நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் மாறாதா? நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல நாள் கவலையோடு இருந்து ஜெபித்த மக்கள் உண்டப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த போராட்டத்தை உருவாக்குகிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க காரியம் சீக்கிரமாகவே வாய்க்கும்படியாக அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்கள், போராட்டங்கள், கவலை, கண்ணீர் அனைத்தையும் நீர் மாற்றுவதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற போவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போவதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாகவே காரியங்கள் வாய்க்கும். ஆமேன். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.